பிக் பாஸ் பாப்பீங்களா? பாப்போம். எப்படி போயிடுது கேம்? ஃபர்ஸ்ட் நல்லா இருந்துச்சு, இப்போ ரொம்ப ஒஸ்டா போகுது. அம்மா சிலி 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 விட்டுரு. விடு விடு விடு. யார் நல்லா விளையாடுறா? விக்ரம். விக்ரம் எப்படி விளையாடுறாரு அவர்? சூப்பரா விளையாடுறாங்க. அவங்க கேம் அவங்க நல்லா விளையாடுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவரோட கேம். ஓகே. அவரோட கேம்ஸ் எப்படி பார்க்குறது? மற்றவங்கள பழகுறது நல்லா இருக்கு. ஆனால் அவர் ஈக்குவலாக பேசுறது அதெல்லாம் நல்லா இருக்கும். மோட்டிவேஷன் அவங்க இன்னொருத்தவங்க ஒரு பேர் அவங்களுக்கு கொடுக்குறதுலாம் நல்லா இருக்கு. அந்த பொண்ணுக்கு பண்ணுறது நல்லா இருக்கு. லாஸ்ட் டைம் சாட்டர்டே இதில் வந்து அவங்கள வந்து பேசுகிறாங்க இவங்களால அவங்க மேலக்க வராங்கன்னு. ஆனால் அப்படிலாம் எதுவும் இல்லை. அவர் நல்ல கேம் விளையாடுறாங்க. ஒருத்தவங்களுக்கு நல்ல இது சொல்கிறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க. அது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் பண்ணுறது. யார் ஒஸ்டா விளையாடுறாங்க? பாரு, கமருதீன் சுத்தமாக பிடிக்கல. ஒரு டிவி ஷோவாக மக்கள் குழந்தைங்க எல்லாம் பார்க்குறாங்கன்னு அதை நினைக்க மாட்டேன்றாங்க. 60 கேமரா இருந்தால் அவங்க பண்ணுறது பார்க்க நல்லா இல்லை. ஓகே. அந்த ஷோ வந்து தானே அவங்க தானே காட்டுறாங்க, அது டெலிவிஷன் கட் பண்ணலாம்ல. அது ஏன் கட் பண்ண மாட்டேன்றாங்கன்னு தெரியல. அன்டைமில் நாய் குலைக்கிறது அதெல்லாம் பிடிக்கல. அவங்களால ஒரு சிலர் வந்து பார்க்காம கூட அவாய்ட் பண்ணலாம். குழந்தைங்க ஃபேமிலியாக பார்க்குறது அதால் இது ஆகலாம். பவர் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுமாரி பொண்ணு நான் பார்த்ததே இல்லை. எனக்கு எனக்கு தெரியும், எனக்கு 35 ஆயிடுச்சு. ஆனால் நான் வந்து இதே மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு விஷயத்த வந்து சண்டை மூட்டி விடுறாங்க. ஒரு அவங்களுக்குள்ள ஒரு நார்மல் ஃபைட் வந்து அந்த நார்மலாக போயிடும். அவங்க அதை வந்து ட்விஸ்ட் பண்ணி அது பெரிய இஷ்யூ ஆக்கி சண்டையாகுது. அது எங்களுக்கு பிடிக்கல. யாரை பண்ணாங்கன்னா அந்த திவ்யாவும் சாண்ட்ராவும் சண்டை போட்டாங்களே, அதில் வந்து திவ்யா கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறாங்க, சாண்ட்ரா கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அதில் அவங்களுக்குள்ளே வந்து ஈகோ வந்து அது ஒரு ஃபைட்டாகவே பயங்கரமாக போயிட்டு இருந்தது. இப்போ அவங்க பிரஜின் போனதால் அவங்க ரொம்ப காம் ஆகிட்டாங்க. காமாயி அவங்களுக்குள்ளே வந்து ரூல்ஸ் போட்டுவிட்டு இப்படி தான் வீடுனா இப்படி தான் இருக்கணும், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்படி போயிட்டுருக்கு. சாண்ட்ரா சொன்னது உண்மையா பொய்யா? அது பொய். சாண்ட்ரா என்ன சொன்னது சொல்றீங்க? இல்ல இந்த மாதிரி நான் எனக்கு தெரியாம பண்றேன் அதெல்லாம் இல்ல. அது அவங்க தெரிஞ்சே தான் பண்றாங்க. அவங்க தெரியாமலாம் பண்ணல, தெரிஞ்சே தான் எல்லா விஷயமும் பண்றாங்க. தெரியாம ஒரு விஷயம் வந்து அவங்க சொல்லாத விஷயம் சொல்ல முடியுமா? அவங்க வந்து அப்படிதான் சொன்னாங்க, நாங்க டிவில பார்த்தோம். ஆனா விஜய் சார் சொல்றப்போ ஒரு மாத்தி சொல்றாங்க. 2 பேர்கிட்ட சொன்னாங்க. அந்த ஆமா ஆமா. ஓகே. இவரு பாலாஜி கானா வினோத் அவங்க கூட சேராம இருந்தா ஒரு விளையாட்டு நல்லா விளையாடலாம். அவரோட கேம் எப்படி இருக்கு? பரவாயில்ல. ஆனா ரொம்ப அனவசமா கத்துறாரு அவரு. என்ன விஷயம் அவர் புரிஞ்சுக்க மாட்டேன்றதால அவருக்கு தெரியலையானு தெரியல. ஆமா, ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுறாரு. அது வந்து வேற விதமா போகுது. அவர் காமா விளையாண்டா கேம் எப்படின்னு அவர் நல்லா விளையாடலாம். அவர் வின் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. அவர் நல்லா விளையாண்டா. ஐயோ வேணவே வேணாப்பா, அவரை பத்தி பேசக்கூட. எனக்கு மகாநதியில வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. இதுல வந்து அவர் எனக்கு சுத்தமா பிடிக்காத மாதிரி ஆயிடுச்சு. ஆமா நிஜம். அது டிவில பாருப்ப அவரோட கேரக்டர் வந்து சூப்பரா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா இந்த பிக் பாஸ்ல வந்து அவரா இவருன்னு எனக்கு தோணார். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் புரியாம இருந்தாரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் காமா பார் கூட சேராம நல்லா இருந்தாரு. இப்போ பார் கூட எப்ப சேர்ந்தாரோ அதுல இருந்து கேமே வேற மாதிரி போகுது. நல்ல அரோரா பரவாயில்ல, அதெல்லாம் எதுவும் அவங்களால இல்லை. ஆனா எங்களுக்கு வின் பண்ணா விக்ரம் வின் பண்ணா நல்லா இருக்கும். பாலா நான் கொஞ்சம் சின்ன இதுல இருந்து நம்ம கொஞ்சம் வந்திருக்காரு. அவர் கேமை கொஞ்சம் புரிஞ்சு விளையாண்டா சூப்பர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆதிரையும் எஃப்ஜேவும் எவிக்ட் ஆகணும். டபுள் எவிக்ஷன். ஃபேர் ஆர் குட் ஃபேர்? குட் ஃபேர் எனக்கு. ஆமா, அவர் பேசுறது ஆட்டிடியூட் நல்லாவே இல்லை. ஒரு மாதிரி அவர் ஆட்டிடியூடா பேசுற அது நம்மளுக்கு பாக்குறவங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. அது பிடிக்கல. அவர் நார்மல் பர்சனா வந்து ஒருத்தவங்க இப்ப நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா நான் ரெஸ்பெக்டா அழகா பேசுவேன். அவர் எதனா சரி பாத்துக்கலாம் ஓகே அப்படி சொல்றது பிடிக்கல, நல்லா இல்ல. விஜய் சேதுபதி கலாய்க்கிற மாதிரி பேசுறாரு ரொம்ப. எனக்கு விஜய் சேதுபதி ரொம்ப பிடிக்கும். ஆனா அவர் பேசுறது இந்த வாட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சாட்டர்டேவோ சண்டே எபிசோட பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா அதுக்காக உட்காந்துருப்பேன். அவர் பேசுறது அதான் இவளை கலாய்க்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருவேன். ஆதிரை வெளியே போறது எனக்கு ஃபேரா இருக்கா? ஆதிரை போட்டோம், வேணாம். கொடுத்த வாய்ப்பு யூஸ் பண்ணிக்க தெரியல. அவங்க இன்னமும் அப்படியே தான் கேம் விளையாடுறாங்க. அதனால அது இல்லை. டைட்டில் வின்னர் யார் இருப்பா? எனக்கு வந்து விக்ரம் வின் பண்ணா ஹாப்பி. தேங்க்யூ. 2020